சரஸ்வதி எனக்கு வந்து நான் விடோ இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கான். அவனும் சரியில்லை நிலமை. என் வீட்டுக்காரும் இல்லை. எங்கள் நாத்தனாராத்தில் தான் நான் இருந்துருக்கேன். அவள் தான் வந்து எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. சடனாக வந்து எனக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லார்ட்டையும் பணம் வாங்கி எல்லோரும் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் கேன்சருக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய செலவாகும். என்னோடய இருந்த பணம் கையிருப்பு எல்லாம் வந்து செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கீழே அந்த சத்சங்கம் கொஞ்சம் கட் பண்ணுங்க. அந்த நேம் சொல்லணும். சொல்லலாம். சன்னியாசி கிருஷ்ணயோகி. சன்னியாசி கிருஷ்ணயோகின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ளாட்டு கீழே இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்டப்போ அவர் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தரோம், உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். நான் இருந்த நிலமை எனக்கு உயிர் போகிற நிலமை அப்படி இருக்குது. ரொம்ப மருந்துக்கெல்லாம் ரொம்ப திண்டாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பணம்லாம் எக்கச்சக்கமாக எனக்கு நிலமை பியாண்ட் த லிமிட். நான் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோரும் கைவிட்ட அப்புறம் சன்னியாசி அவர் தான் வந்து நீ கவலைப்படாதமா, உனக்கு நான் எல்லாம் மருந்துட்டேன், எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு எல்லாம் லைஃபு. இப்போ இன்றைக்கி நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அவளால் தான் அது. நிறைய மருந்துக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். 3 months வந்து நான் அவர்கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட மருந்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மருந்தால் எனக்கு இப்போ நான் நல்லா தெம்பாகவே இருக்கேன். முன்னால் என்னுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பேன். மொட்டையை அடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு ரொம்பவும் இந்த கீமோதெரப்பிலாம் பண்ணி அப்புறம் ரேடியேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா அது அவளுக்கு தான் காரணம். கிருஷ்ணயோகி தான் வந்து பண்ணுறது வந்து ரீச் அவுட் குரூப்ல இருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் வருது. அது தெரியும் உங்களுக்கு? சரி. ரீச் அவுட் குரூப்ல இருந்து தான் அந்த சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு 3 மாசமா நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ரீச் அவுட் மூலமாக ஹெல்ப் 3 மாதம் உங்களுக்கு 3 months பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கேனுக்கும் அவள் தான் ஹெல்ப் பண்ணான். 1 year முடிஞ்ச அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னான். இதில் ஆண்டர்சன் இதில் போய் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கும் அவள் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நான் வேலை செய்யறதுக்கு போகிறதுக்கு இப்போ ஏதாவது ஜஸ்ட் இப்போ நான் ஒரு லிமிட்டு இதுக்காக நான் போயிட்டுருக்கேன். எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை உங்களை ட்ரீட்மெண்ட் வர சொல்லியிருக்கேன் டாக்டர்? மந்த்லி எவ்ரி மந்த் மந்த் எண்டு போய் பார்க்கணும். அது இந்த கீமோதெரப்பி இதெல்லாம் பண்ணதுனால ரொம்பவும் பாடி செல்ஸ் எல்லாம் அழிஞ்சதுனால ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாமினா வேணுன்றதுக்காக அடிக்கடி போய் அவரை போய் பார்த்து வேறு எந்த மருந்தும் என்னால் சாப்பிட முடியாது. இந்த இவர் என்ன சொல்கிறாரோ அந்த மருந்து தான் சாப்பிடணும். அதனால தான் வந்து இந்த மருந்தில் தான் இப்போ என் லைஃப்பை ஓடிட்டு இருக்கிறேன். இந்த மருந்து இப்போ இந்த சப்போர்ட் ரீச் அவுட்லேருந்து கிடைக்கலன்னா உங்களுக்கு கஷ்டம். இது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஈவன் அந்த ஒரு மாத்திரை கூட ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். அது கூட என்னால் ஒன்றுமே வேலையில் வெட்டியில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதாக ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த மருந்துடைய அந்த ஃபியர் எனக்கு போயிடுது. இப்போ சரி எப்படி இருந்தாலும் நல்லா நம்ம வந்துடுவோம், முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்போ நல்லா வந்துருக்கு. ரீச் அவுட் குரூப் மெம்பர்ஸ்க்கு வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவள் ஹெல்ப் பண்ணுவா, கண்டிப்பாக பண்ணுவாள். எல்லோரும் வந்து சீக்கிரம் வந்து க்யூர் ஆகணும். கேன்சர் வந்து ஒரு பெரிய இதுவே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய இது. முயற்சி பண்ணோம், அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவோம், நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. தேங்க்ஸ்.